இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்களின் கனவுகளை நனவாக்க புத்தாண்டில் மேலும் வீரியத்துடனும் அர்ப்பணிப்புடனும் செயற்படக்கூடதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க உறுதி. முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் சக்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படுவதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலர் தமிழரசு கட்சியை முடக்குவதற்கு திரைமறைவில் சதிகளை மேற்கொண்டு வருவதாக மாவி சேனாதராஜா குற்றச்சாட்டு. தொடர்பது விரிவான செய்திகள். தவறிய சாதனைகளை நாட்டுக்கு பெற்றுக் கொடுக்கவும் மக்களின் கனவுகளை நனவாக்கவும் புத்தாண்டில் மேலும் வீரியத்தோடும் அர்ப்பணிப்போடும் செயற்படவுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதியால் விடுக்கப்பட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கிராமிய வறுமையை ஒழித்தல், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் ஆகியவை நாட்டின் முன்னணி அபிவிருத்தி தேவைகளாக நாம் அடையாளம் கண்டுள்ள நிலையில் சமூக சுற்றாடல் மற்றும் நெறிமுறை புத்தெழுச்சியுடன் ஊடாக சமூகத்தை மேலும் மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் புத்தாண்டு உதயத்தோடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த பரிமாற்ற ரீதியான அபிவிருத்தி செயற்பாடுகளின் ஊடாக நாடாண்டு ரீதியில் 2024ஆம் ஆண்டில் அடைந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையினை மேலும் உறுதிப்படுத்த இருக்கின்றோம். அத்துடன் விட்டுக் கொடுக்க முடியாத பாரிய பொறுப்பு அனைவரது தோள்களிலும் சுமத்தப்பட்டுள்ளது எனவும் அந்த பொறுப்பு குறித்து புரிந்து செயற்பட தயாராக உள்ளதாகவும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் அரிசி மீதான வரி நீக்கப்பட மாட்டாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதேச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்ட அவர், அரிசி தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் 77,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதோடு தற்போது துறைமுகத்தில் உள்ள சுமார் 11,000 மெட்ரிக் டன் அரிசி எனவும் ஓரிரு நாட்களில் விடுவிக்கப்படும் என்றார். இந்த நிலையில் கணிசமான அளவு அரிசி தொகை தற்போது நாட்டுக்குள் விநியோகிக்கப்பட்டுள்ள போதிலும் தனியார் துறையின் விநியோக வலையமைப்பில் உள்ள பல சிக்கல்கள் காரணமாக தாமதம் ஏற்படலாம். ஜனவரி மாத நடுப்பகுதி அளவில் உள்நாட்டு விவசாயிகளின் அரிசியும் சந்தைக்கு கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி அவர்களை பாதுகாக்கும் நோக்கில் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்காக விதிக்கப்படும் வரியை நீக்குவது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை. அத்துடன் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை திருத்துவது தொடர்பிலும் அமைச்சரவை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் சேமிப்பு கணக்குகளில் இருந்து வட்டிக்கு 10% வரி பிடிக்கும் செய்வது குறித்து செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த அவர், சிறுவர் சேமிப்பு கணக்குகளில் மாத வருமானம் 1,50,000 ரூபாவுக்கும் குறைவாக இருந்தால் அதற்கு வரி வசூலிக்கப்படாது என்று உறுதியளித்தார். இந்த வரி அறவீடு 1,50,000 மேல் மாத வருமானம் உள்ள சிறார்களின் கணக்குகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் அந்த வருமானத்தில் வட்டி தொகை சேர்க்கப்பட்டால் மட்டுமே வரி விதிக்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அதே நேரம் இந்த வரி உடனடியாக செயல்படுத்தப்படாது, மாறாக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் என்றும் இதனை எளிதாக வங்கி அமைப்புகளோடு கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் ஜாமனி கமந்து துஷாரவினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. முறைப்பாடை முன்வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்கும் போது முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார லஞ்சம் பெற்றிருக்கலாம் என்பதால் அவரது சொத்துக்கள் தொடர்பாக விசாரணையை மேற்கொள்ளுமாறு முறைப்பாட்டில் கோரியுள்ளதாக தெரிவித்தார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக உறுதியளித்து பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் திசார நாணயக்கார அண்மையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 27 கோடி ரூபாய் பணம் வைப்பிலிடப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் மனுஷ நாணயக்கார தற்போது வெளிநாடு ஒன்றில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே அவரை நாட்டுக்கு வரவழைத்து அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஜாமனி கமந்து துஷார தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் மறுநாள் 18ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை விவாதம் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக சபாநாயகர் வைத்தியகலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இடம்பெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்தார்.
இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது 2025ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலமானது முதலாவது மதிப்பீட்டுக்காக 2025 ஜனவரி 9ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு இங்கு தீர்மானிக்கப்பட்டது. இதற்கமைய 2025ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு சட்ட மூலத்தின் இரண்டாவது மதிப்பீடு பிப்ரவரி 17ஆம் தேதி இடம்பெற இருப்பதோடு இரண்டாவது மதிப்பீட்டு விவாதம் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் பிப்ரவரி 25ஆம் தேதி வரை 7 நாட்கள் இடம்பெறுகின்றது. அத்துடன் பிப்ரவரி 25ஆம் தேதி பிற்பகல் 6 மணிக்கு நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் இரண்டாவது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பும் இடம்பெறும். தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலம் குறித்த குழுநிலை விவாதம் பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் மார்ச் 21ஆம் தேதி வரை 4 சனிக்கிழமை நாட்கள் உள்ளடங்களாக 19 நாட்கள் இடம்பெற உள்ளதோடு வாக்கெடுப்பு மார்ச் 21ஆம் தேதி பிற்பகல் 6 மணிக்கு நடத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட காலப்பகுதியில் முற்பகல் 10 மணி தொடக்கம் பிற்பகல் 6 மணி வரையான காலப்பகுதியில் வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறும். அதே நேரம் வாக்கெடுப்பு நடத்தப்படும் தினங்கள் தவிர ஏனைய அனைத்து நாட்களிலும் பிற்பகல் 6 மணி தொடக்கம் 6:30 வரையான காலப்பகுதி சபை ஒத்திவைப்பு நேரத்தின் போதான பிரேரணைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அறக்கலைய போராட்டம் தனது உண்மையான நண்பர்கள் மற்றும் எதிரிகள் யார் என்பதை வெளிப்படுத்தியது என சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பண்டார் நாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றிருந்த பதவி விலகும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில் 2022ஆம் ஆண்டு அறக்கலைய போராட்டத்தினால் ஏற்பட்ட குழப்ப நிலை எனது ராணுவ வாழ்க்கையில் ஒரு சிக்கலான கட்டம் என்பதோடு இது எனது உண்மையான நண்பர்கள் மற்றும் உண்மையான எதிரிகள் யார் என்பதை காட்டிக் கொடுத்தது. அறக்கலைய போராட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த ராணுவத்தினர் குறைந்தபட்ச அதிகாரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு அதே நேரம் ஒரு சாதாரண அப்பாவி குடிமகனும் ராணுவ துப்பாக்கி சூட்டில் இறப்பதை நான் விரும்பவில்லை என்றார். இதேவேளை அதிகார வரிபிடித்த ஆட்சியாளர்கள் கூறுவது போல் அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்ற தீய நோக்கம் தம்மிடம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலர் இலங்கை தமிழரசு கட்சியை முடக்குவதற்கு திரைமறைவில் சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று மாவி சேனாதிராஜா குறிப்பிட்டார். இலங்கை தமிழரசு கட்சியின் தற்போதைய நிலைமை தொடர்பாக கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதுடன் குறித்த நபர்களை எனது தலைவர் பதவியை பிடுங்குவதில் குறியாக இருந்தார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது குறுக்கு வழியில் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நுழைந்தவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கட்சி இருக்க வேண்டும் என்று எண்ணுவதோடு அவர்களின் சுயநல நடவடிக்கையால் தான் எமது கட்சி பலவீனமானது. போர் முடிவுக்கு வந்த பின்னர் தமிழரசு கட்சியை முடக்க வேண்டும் என்று தென்னிலங்கை விரும்பிய போதும் நானும் முன்னாள் தலைவர் சம்பந்தனும் தமிழரசு கட்சியை பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் பாதுகாத்திருந்தோம். இதெல்லாம் எமது கட்சியை தற்போது முடக்க முயலும் சூழ்ச்சிக்காரர்களுக்கு அல்லது மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு நன்கு தெரியும். தமிழரசு கட்சிக்குள் வந்து அரசியல் முகவரி தேடிய இந்த சூழ்ச்சிக்காரர்கள் கட்சியை முடக்க முயல்வது அசிங்கமானது என்பதோடு அவர்களின் எண்ணம் நிறைவேற நாம் ஒருபோதும் இடமளிய மாட்டோம் என்றும் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டில் 3,12,836 நபர்கள் வேலைகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார்கள். இது 2022ஆம் ஆண்டின் முந்தைய உச்சநிலையை விஞ்சி ஒரு சாதனையை குறிக்கின்றது என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிக்கின்றது. 2024ஆம் ஆண்டில் 1,85,162 ஆண் தொழிலாளர்கள் மற்றும் 1,27,674 பெண் தொழிலாளர்கள் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளனர். ஒப்பிடுகையில் 2023இல் 1,64,680 ஆண் மற்றும் 1,32,904 பெண் தொழிலாளர்கள் உட்பட 2,97,584 இலங்கையர்கள் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளார்கள். அதிக எண்ணிக்கையில் இலங்கை தொழிலாளர்களை கொண்ட குவைத் 77,546 நபர்களை கொண்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 51,550 தொழிலாளர்களுடன் உள்ளது. அதே நேரம் தென்கொரியா, இஸ்ரேல் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் வேலை செய்யும் இலங்கையர்களின் போக்கு அதிகரித்து வருவதை புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்துகின்றன. 2024இல் 7,098 இலங்கையர்கள் தென்கொரியாவிற்கும் 9,665 பேர் இஸ்ரேலுக்கும் 8,665 பேர் ஜப்பானுக்கும் வேலைக்காக சென்றுள்ளார்கள். நவம்பர் 2024 இறுதிக்குள் இலங்கைக்கு 6,462 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்துள்ள நிலையில் வெளிநாட்டு ஊழியர்களின் அந்நிய செலாவணி வருமானமும் கணிசமாக உயர்ந்துள்ளது.